எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாய் குமரன் பேசுகிறேன். இந்த வெளிநாட்டுக்கு போகிறவங்க தயவு செய்து உங்களுக்கு அங்கே நெருங்கிய நண்பர் அப்படி இல்லைன்னா உங்கள் சொந்தக்காரங்க ரிலேஷன் அப்படி இருந்தால் தயவு செய்து வெளிநாட்டுக்கு போங்க. இதை ஏன் நான் சொல்கிறேன்னா, நிறைய பேர் ஃபேஸ்புக்கில் பார்த்தா, நிறைய வாட்ஸ்அப்பில் சவுதியில் நான் இருக்கிறேன், எனக்கு ஏஜென்ட்டு வந்து என்கிட்ட ஒரு வேலை சொல்லிவிட்டு அவர் இங்கிட்ட வந்து என்னை இதுமாரி ஒட்டகம்மைக்கு விட்டுட்டார், நான் இங்கே கஷ்டப்படுறேன், என்னை காப்பாற்றுங்க அப்படின்ட்டு வீடியோ பேசி நண்பர் விட்டுருக்குறாங்க. அப்புறம் ஒரு சகோதரர் வந்து நான் குவைத்தில் இருக்கேன், என்னுடைய ஏஜென்ட்டு வந்து என்னை அனுப்பும்போது நான் கேட்ட வேலையை நான் கேட்ட வேலையை உத்தரவாதம் கொடுத்து நினச்சாரு. ஆனால் நான் இங்கே வந்த பிறகு எனக்கு இங்கே வேறு வேலை இருக்குது, எனக்கு பிடிக்காத வேலையாக இருக்குது. ஆனால் நான் இந்த வேலையை செய்ய மாட்டேன், என்னை ஊருக்கே அனுப்பிச்சிடுங்க அப்படின்னு கேட்கும்போது, அதுமாரி அனுப்ப முடியாது, 3 வருஷம் அக்ரிமெண்ட்டில் சைன் போட்டு தான் நீங்கள் வந்திருக்கிற, அதுமாரி ஒன்று அனுப்ப முடியாதுன்னு சொல்கிறாங்க. என்னை வந்து இங்கே கொடுமைப்படுத்துகிறாங்க, என்னை அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சகோதரர் வீடியோ பேசி போட்டுக்கிறாரு. இன்னொருத்தர் வந்து நான் துபாயில் வந்திருக்கிறேன், இதுமாரி நிறைய கொடுமை அனுபவிச்சுக்கிறேன் ஏஜென்ட்டால் அப்படின்ட்டு பேசி போட்டுருக்குறாங்க. தயவு செய்து வெளிநாட்டுக்கு போகிறவங்க, உங்களுக்கு அங்கே சொந்தக்காரர் இருக்கிறாங்க, ரிலேஷன் இருக்கிறாங்க, கரெக்டாக நீங்கள் உங்களுக்கு ஏற்ற வேலை அங்கே கிடைக்கும், உங்களுக்கு வந்து உயிருக்கு உத்தரவாதம் இருக்குது, சேஃப்டி இருக்குது, கண்டிப்பாக நம்ம போனால் சம்பாதிக்கலாம், நம்ம லைஃப் நல்லா இருக்கும், அதில் எந்த மாற்றம் இல்லை அப்படின்னு உங்களுக்கு 100% தெரிஞ்சு உத்தரவாதம் இருக்கும்போது நீங்கள் அங்கே போங்க. ஏன்னா இந்த ஏஜெண்ட்டை நம்பி போக வேணாம். ஏன்னா ஏஜெண்ட்டுங்க காசை வாங்கிக்கிட்டு, நான் எல்லாரையும் சொல்லலை, சில ஏஜெண்ட்டுங்க கரெக்டாக இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க, நான் எல்லாரையும் சொல்லலை. ஆனால் முக்கால்வாசி பேர் பார்த்தீங்கன்னா காசை வாங்கிக்கிட்டு, நீங்கள் உங்களுக்கு என்ன வேலை அந்த வேலை அங்கே கொடுப்பாங்கன்னு சொல்லி காசை வாங்கிட்டு அனுப்பிச்சி விட்டுறாங்க. அங்கே போன உடனே இவங்களுக்கு ஏற்பார்க்காத வேலையாக இருக்குது, உடனே அங்கேருந்து வரவும் முடியல. ஏன்னா இவங்க அக்ரிமெண்ட்டில் சைன் போட்டு தான் போகிறாங்க, 2 வருஷம் 3 வருஷம் சைன் போட்டு தான் போகிறாங்க. ஒரு வயதானவர் வந்து கிட்டத்தட்ட 5 வருஷம் சவுதியில் போயிட்டு இதுமாரி இவர் சொன்ன வேலை, இங்கே ஏஜென்ட்டு இவர்கிட்ட சொல்லி அனுப்பிச்சது ஒன்று. அங்கே போன உடனே சவுதியில் ஏதோ ஒரு பாலைவனத்தில் ஒட்டகம் மேய்க்க விட்டு, அவர் எனக்கு இந்த வேலை பிடிக்கல, என்னை ஊருக்கே அனுப்பிச்சிடுங்கன்னும் போது அங்கே அவர் அடித்து சித்திரவதை பண்ணி துன்புறுத்தி, நீ அக்ரிமெண்ட்டு 3 வருஷம் அக்ரிமெண்ட்டில் தான் நீ வந்திருக்கிற, அந்த அக்ரிமெண்ட்டு முடியாமல் உன்னை அனுப்ப முடியாதுன்னு சொல்லி அந்த 3 வருஷம் பல துன்பத்தை அனுபவித்து அங்கே இருந்து, அதுக்கப்புறம் ஒரு 2 வருஷம் கிட்டத்தட்ட 5 வருஷம் வெளிநாட்டில் படாத கஷ்டப்பட்டு அவர் வெளியே வந்து, நான் பட்ட கஷ்டத்தை யாரும் அதுமாரி வெளிநாடு போய் கஷ்டப்படக்கூடாதுன்னுட்டு அவர் 2 வீலர்லேயே அந்த ஒரு போர்டு மாரி எழுதி, உங்களுக்கு அங்கே வந்து உத்தரவாதம் இருந்தால் போங்க, இதுமாரி ஏஜெண்ட்டை நம்பி போய் ஏமாற வேணாம், உங்கள் லைஃப்பை வீணாக்காதீங்க, உங்கள் உயிருக்கும் அங்கே உத்தரவாதம் இருக்காதுன்னுட்டு அவர் தெருவாக பேசினார். அந்த வீடியோ கூட நான் பார்த்தேன். வயதானவர், அவர் என்னைக்கு வந்தார், வருஷம் அவர் என்னைக்கு வெளிநாட்டிலேருந்து அந்த கான்ட்ராக்ட் முடிஞ்ச வர நான் பட்ட கஷ்டத்தை யாரும் படக்கூடாது. அதனால தான் நான் சொல்கிறேன், தயவு செய்து வெளிநாட்டில் உங்களுக்கு ரிலேஷன் இருக்கணும், அப்படின்னா பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, அப்படி இல்லைன்னா உங்களுக்கு நம்பிக்கை நம்ம ஏற்பார்த்த வேலை கிடைக்கும், உயிருக்கு உத்தரவாதம் இருக்குது, நம்மளுக்கு சேஃப்டி இருக்குது அப்படின்னா நீங்கள் போகலாம். இல்லைனா வந்து இங்கே இருக்கலாம். நீங்கள் போயிட்டு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு லோல் பட வேணான்னுட்டு அவர் தெளிவாக அவர் வந்ததுலேருந்து பிரச்சாரம் பண்ணுறாரு, வெளிநாட்டுக்கு அதுமாரி போகாதீங்க அப்படின்ட்டு. இப்போ பாண்டிச்சேரியில் கூட எனக்கு தெரிஞ்ச ஒரு தம்பி ஃப்ரெண்டு, என் கூட இப்போ பழக்கமானவர், அவர் இந்த ஃப்ரான்ஸ் ஒப்பிசம் பொண்ணை திருமணம் பண்ணிக்கிட்டு அவர் ஃப்ரான்ஸில் போயிட்டு செட்டில் ஆகிட்டார். அப்புறம் ஒரு 2-3 வருஷத்துக்கு ஒரு தாட்டி வரார், அவர் பேர் சொல்ல விரும்பல, வரார், பாண்டிக்கு வராரு. அவர் நடுவில் கூட ஃபோன் பண்ணார், நான் போய் பார்த்து பேசிட்டு வந்தேன், எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கேன்,
ஃப்ரான்ஸ் ஓபிஎஸும் பொண்ணை கல்யாணம் பண்ணிவிட்டு அங்கே போய் அவங்க அங்கேயே அவருக்கும் ஓபிஎஸும் ஆகிடுது, அவங்க அங்கே செட்டில் ஆகிட்டாங்க. அதுமாரி ஒரு ஒரு இதாக கேரண்டியாக இருக்கணும். இவங்கள பார்த்து இவங்க வந்து ஃபேமிலி கஷ்டம், குடும்ப கஷ்டத்தினால நம்ம வெளிநாட்டுக்கு போனால் நம்ம அங்கே சம்பாரித்து நம்ம குடும்ப கஷ்டத்தையும் போக்கிடலாம், நம்ம ஓரளவுக்கு நல்ல நிலைமைக்கு வரலான்ற அந்த ஒரு ஆசையில் சம்பளம் மாதம் 1 லட்சம் 2 லட்சம் சம்பளம் கிடைக்கும், நம்ம ஒரு 2 வருஷம் இருந்தால் போதும், எல்லா பிரச்சனையும் சரி பண்ணி நம்மளும் ஓரளவுக்கு லைஃப்பில் செட்டில் ஆகிடலான்ற அந்த ஒரு இதெல்லாம் அங்கே போகிறாங்க. ஃபேமிலிக்காக தான் அங்கே போகிறாங்க. ஆனால் போயும் இவங்க டிக்கெட் எடுக்கிற செலவு, ஏஜெண்ட்டு கொடுக்குற பணம் கிட்டத்தட்ட 2 லட்சம் 3 லட்சம் இங்கே கடனை வாங்கிட்டு போயிட்டு கடைசியில் இவங்க எதிர்பார்த்த வேலை அங்கே கிடைக்காம, ஃபுட்டும் அங்கே சாப்பாடும் இவங்களுக்கு ஏற்ற மாரி இருக்காது, கடைசியில் எல்லாத்தையும் இழந்துட்டு திரும்பி வர மாரி இருக்குது. சில பேர் நம்ம வந்துட்டோம், இப்போ நம்ம திரும்பியும் வர முடியாதுன்றதுனால அந்த 3 வருஷம் அக்ரிமெண்ட்டு 5 வருஷம் அக்ரிமெண்ட்டு வரைக்கும் அவங்க பலவித தொல்லையும் பலவித பிரச்சனை, எவ்வளோ அங்கே நடக்கிற அந்த துன்பத்தெல்லாம் தாங்கிக்கிட்டு தன் குடும்பத்துக்காக இருந்து அதுக்கப்புறம் 5 வருஷம் சென்று வந்துட்டு பட்டதெல்லாம் சொல்லி வேதனை போட்டு இதுக்கப்புறம் அதுமாரி போகணும். அப்படி வந்தவர் தான் இந்த பெரியவர். ஃபேமிலி பிரச்சனைக்காக தான் அவர் போனார். போய் அவர் கேட்ட வேலை, இந்த ஏஜென்ட் என்ன பண்ணார், இவர் சொன்ன வேலை, நீ என்ன வேலையோ அந்த வேலை உனக்கு அமுத்தரன்னு சொல்லிவிட்டு அனுப்பிச்சி விட்டார். அங்கே போன உடனே அவர் சொன்ன வேலை இல்லாமல் கடைசியில் பாலவனத்தில் ஒட்டகம் மேய்க்க விட்டுட்டாங்க. அவர் அந்த திடீர்னு என்னை ஊருக்கு அனுப்புனாலும் அவரை அடித்து துன்புறுத்தி அக்ரிமெண்ட்டு சைன் பண்ணி தான் வந்திருக்கிற, அந்த கான்ட்ராக்ட் முடியாமல் ஒன்று அனுப்ப முடியாது அப்படின்ட்டாங்க. 3 வருஷம் 5 வருஷம் படாத துன்பத்தைப்பட்டு தான் அவர் வெளியே வந்து பிரச்சாரமே பண்ணார். யாரும் அதுமாரி போகாதீங்க, வெளிநாட்டுக்கே போகாதீங்கன்னாரு, உள்ளூர்லேயே எதனா ஒரு வேலையை பார்த்துங்க சொன்னார். ஏன்னா நைட்டு படுத்தா காலையில் ஏந்துக்குமான்றது நிலையில்லாத வாழ்க்கை இந்த வாழ்க்கை. எவ்வளோ உடம்பு சரி நிறைய பிரச்சனை இருக்குது. நைட்டு இரவு படுத்தா காலையில் ஏந்துக்குமா அப்படின்ட்டு நிலையில்லாத வாழ்க்கை இந்த வாழ்க்கை. இருக்கிற வாழ்க்கையே நம்ம இங்கிருந்து அங்கே ஒரு உத்தரவாதம் இல்லாமல் போயிட்டு, இப்போ நிறைய ஃபேஸ்புக்கில் வீடியோ பார்த்தீங்கன்னா, என்னை சவுதியிலேருந்து ஒரு சகோதரர், நான் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டேன், எனக்கு சம்பளம் கொடுக்க மாட்டுறாங்க, 4 மாதம் ஆச்சு சம்பளம் கொடுக்கல, எனக்கு சரியான முறையில் சாப்பாடு இல்லை, என்னை அடிக்கிறாங்க, துன்புறுத்துறாங்க, எப்படியாச்சும் காப்பாற்றுங்கன்னு வீடியோ போடுறாரு. இன்னொரு சகோதரர் வந்து நான் குவைத்தில் உள்ளே மாட்டிக்கிட்டேன், குவைத்தில் என்னை துன்புறுத்துறாங்க, அவர் ஒரு முஸ்லீம் சகோதரி, இதுமாரி வீட்டு வேலைக்காக வந்தேன், என்னை இங்கே துன்புறுத்துறாங்க, சம்பளம் சரியான முறையில் இல்லை, என்னை காப்பாற்றுங்க அப்படின்ட்டு வருது. அதனால் உங்களுக்கு அங்கே நல்ல லைஃப் இருக்குது, கண்டிப்பாக நம்ம செட்டில் ஆகும், நல்லா சம்பாதிப்போம், நம்ம நல்ல நிலைமைக்கு வரலான்ற அந்த உத்தரவாதம் இருந்தால் போங்க. இல்லை உங்களோட ரிலேஷன் அங்கே இருக்கிறாங்கன்னா நீங்கள் போகலாம், இல்லை ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு இருக்கிறாருன்னா நீங்கள் போகலாம். ஏன்னா எதனா ஒரு வகையில் அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க.